நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, ஏன்டா அந்த அரஞ்சி தாடியை போட்டு இப்படி போறான்ற? தமிழ் பேச மாட்டாடா. தமிழ்ல பேச முடியலடா, டியூஷன் வைக்கலாம். ஆனா தமிழே பேசலடா, என்ன பண்றது? டேய், அவ பேரை வச்சு எத்தனை மொக்க காமெடிரா அடிப்ப? டே மாப்ள, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப தாண்டா சொன்னேன் தமிழ் பேச மாட்டேங்கிறான்னு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பொண்ணுங்க பேசலன்னா அதான் வெற்றிக்கு தலையாய பிரச்சனை. பேச ட்ரை பண்ணியா? ட்ரை பண்றதா? காலில் விழுந்து கெஞ்சி கதறி பார்த்துட்டேன். டேய், அது எப்படிடா உனக்கு தெரியும்? டேய், பண்ணியா இல்லையா? ஆமா, ஆனாலும் அது எப்படிடா உனக்கு தெரியும்? உன் பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி. நீ காலில் விழுகாத பிள்ளைய கொஞ்சம் கம்மி தானே. அம்மா அப்பாவை தவிர எல்லார் காலில் விழுந்திருக்க. மாப்ள, இந்த மாதிரி விஷயத்துலலாம் கார்த்தி பாலிசி தான் கரெக்ட். கண்டுக்காம போறதுதான் கண்டுக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி. இவன் என்னடா சொல்றான்? மாப்ள, இப்ப அந்த சைட் தமிழ் வர்றான்னு வச்சுக்க. டேய், வராடா. வரல வர்றான்னு வச்சுக்க. டேய், நிஜமாவே வராடா. வெற்றி கிட்ட வரட்டு விடு. டே மாப்ள, சட்டுன்னு திரும்பி கால்ல வில்லுமா? கால் டாக்ஸி மாதிரி எஸ்கேப் ஆறணும்டா. டேய் டேய் டேய், போ. டேய் விடுங்கடா. டேய், அவ போய்டா போறாடா. நான் நடக்காது. நீ வந்தா அவ போவா, போனா அவ வருவா. டேய், விட்றா. இதுதான் எங்க தாத்தா நியூட்டன் சொல்லிருக்காரு, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் டுகெதர்னு. டேய், அப்ப அவ பின்னாடி வருவான்னு நினைக்கிறியா? இல்ல, முன்னாடி வருவா. விஞ்ஞானிகள் விடை பெறும் நேரம் இது. காதல் எக்ஸ்பிரஸ் 3வது தண்டவாளத்தில் வந்துவிட்டது. பயணிகள் அனைவரும் தங்களது உள்ளத்தை பிரித்து உள்ளே இருப்பதை வெளியே கொட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டிங் டாங். ओ प्यार सा गाड़ी 3 से प्लेटफॉर्म में आ गया. ओ ओ ओ அதுதான் வரவில்லையே. இன்ஜினை கழட்டிவிட்டு பெட்டிகள் நாம் பின்தங்கள். சாரி, நான் தான். இல்ல, நான் தான். லூசு. நீயும் தான். ஆ, ஏய், என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ எப்படி வீட்டுக்கு போற? பஸ்ல தான். எல்லா ரூட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பஸ் தான் எனக்கு. ஏன்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் காலேஜ்னு ஏகப்பட்ட பஸ்ஸை கட் பண்ணிட்டான். ஓ, ஒத்த சீட்டோட பைக் வச்சிருக்கவன் நீ. இத கேட்டு நீ என்ன பண்ண போற? அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? சிரிக்கிறேன்னு அர்த்தம். இந்த சீரியஸான மூஞ்சிக்கு ஜோக் வேறயா? முன்னாடி எல்லாம் ஏதாவது சொன்னா கோவம் வரும், இப்போ திட்டினா கூட சிரிப்பு வருதுல்ல? அப்படின்னா உனக்கு காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வாரம் ஆனந்த விகடன் படிச்சியா? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த புக்கை நாங்களும் படித்தோம். அந்த புக்கில் 60வது பக்கத்தில் ஒரு ரிசர்ச்சை பற்றி போட்டிருந்தாங்க. படிச்சியா? காதலிக்காத இளைஞர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுதான். அதெல்லாம் நான் படிக்கல. உனக்கு எது வசதியோ அதை மட்டும் படித்தா எப்படி? எங்க உன் ஒத்த சீட் பைக்? மெக்கானிக் கிட்ட கொடுத்துருக்கேன். என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பின்னாடி இன்னொரு சீட்டை அட்டாச் பண்ண சொல்லியிருக்கேன். ஹலோ ஹலோ, உடனே பேக்ரவுண்டில் ஒரு பாட்டை போடாத. அம்மா கோயிலுக்கு நடந்து போக முடியலன்னு சொன்னாங்க, அதான் போட்டேன். நம்பிட்டேன்.
திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்கிறாங்க, ஏற்ற முடியலல்ல. இது ஓரளவுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வா. திடீர்னு நீ ஏன் வண்டியில் ட்ராப் பண்ண சொல்லி கேட்டா என்ன பண்ணுறது? வாடா வா, பாயிண்ட்டுக்கு வந்துட்டியா? அது என்னன்னா, பொறு பொறு, ஒரு சிச்சுவேஷன் சாங் ப்ளே பண்ணிட்டு வரேன். என்னமோ ஏதோ ஆரம்பிச்சிட்டாடா. எண்ணம் திரழுது கனவில், வண்ணம் திரழுது நினைவில், போதும். கண்கள் இருளுது நனவில். என்னமோ ஏதோ முட்டி கொஞ்சம் முளைக்குது நிறுத்துறியா? மனதில். கட்டுப்பாடு மனசில் இருக்கணும். பைக்கில் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பைக்ல கட்டுப்பாடு ஈஸி. பின்னாடி இருக்கிற சீட்டை ஸ்பேனர் வச்சு ஈஸியா கழட்டிடலாம். ஆனா மனசு அப்படி இல்ல செல்லம். ஒன்னு மாட்டிச்சுன்னா அவ்வளோ லேஸ்ல கழட்ட முடியாது. புரியுது, ஆனால் நீ சொன்ன மாதிரி மாட்டலாம் இல்லை. போடா டேய். என்னாச்சு? முன்னாடி எல்லாம் நீ சச்சின் மாதிரி பேட் பண்ணுவ. அவுட் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்பெல்லாம் இஷாந்த் சர்மா மாதிரி பேட் பண்ற. சப்ப பாலுக்கு சட்டுன்னு அவுட் ஆற. போர் அடிக்குதுடா. ஏன்டா வர வர இப்படி ஆயிட்ட? போடா. ஹாய் மச்சான். ஹாய்டா. ஹாய் ஜெயா. என்ன ஜெயா, தப்பான நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தெரிஞ்சா சரி. அப்போ நான் கிளம்புறேன். டேய், அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு வந்த விஷயத்த சொல்கிறா. மச்சான், உன்னோட கை சரியாவலனா நானே ஃபைட் பண்ணுறேன். நீயா? உனக்கு பாக்ஸிங் உங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு வாரமாக கிளாஸ் போயிட்டுருக்கேன்டா. ஒரு வாரம் போனா நீ பாக்ஸரா? கிளாஸ்லலாம் எல்லாரும் என்ன ஃபாஸ்ட் பிக்கப்னு சொல்கிறாங்கடா. அப்போ கூட ஒரு வாரம் எப்படிடா பார்த்தோம்? இந்த பஞ்சை பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. என்னடா இது? சும்மா கையை வச்சேன்டா, உடஞ்சிருச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? பிரின்சிபலை பார்த்து சாரி சொல்லி கண்ணாடியை மாத்தி கொடுத்துரு. அவரை ஏன் போய் பார்க்கணும்? அது அவரோட காரு. அந்த கருப்பு கலர் கார் தானே அவரோட இது. அவர்கிட்ட 3 கார்ஸ் இருக்கு. இது அவர் அப்பாவோட கார். அவர் நினைவா தான் வச்சிருக்காரு. சாரி சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். மச்சான், வேணும்னு பண்ணணும் தான்டா நினைப்பான். ஆமாண்டா. அப்ப என்ன பண்றது? ஓடிடலாம், இருந்தா மாட்டிப்போம். தப்பு மச்சான். டேய், வேற வழி இல்லடா. கரெக்ட், வாங்க போயிடலாம். டேய், நீ அப்படி போ, நான் இப்படி போயிடுறேன். நம்ம கூட ஒருத்தர் இதை பற்றி பேச வேணாம். போ. ஓகே மச்சான், அப்புறம் பார்ப்போம்.